நீதிமொழிகள் 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என் வாசற்படி அருகே நித்தமும் விழித்திருக்காங்க. நித்தமுமே இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு ஜெபம் தேவையில்லை, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து. பாருங்க, நித்தமும் நாம தேவனோடு பேச வேண்டும். தினமும் நாம தேவனோடு பேசவும் வேண்டும். அவருக்காக அவர் தருகிற பதிலுக்காக காத்திருக்க வேண்டும். நாம பேசிட்டோம், ஆனா அவர்கிட்ட பதில் வரணுமே. நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன வர வேண்டும்? பதில் வர வேண்டும். அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய கதவருகே காத்திருக்க வேண்டும். நம்ம நித்தமும் வாசற்படியில் விழித்திருக்க வேண்டும். கதவருகே காத்திருந்து, அதாவது கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்முடைய விஷயங்களை எல்லாம், நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவன்கிட்ட எடுத்து சொல்லிவிட்டு திருப்பி அவருடைய பதிலுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்து அவர் நமக்கு ஒரு ஆலோசனையை தருவார். அந்த ஆலோசனையை கேட்டு நடக்கிற மனுஷன் பாக்கியவான்.